ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் செல்லக்குட்டி வினுக்குட்டிக்கான டிஷ்ஷஸ் நிறைய பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அம்மா சாம்பாருக்கு காய்கறிலாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துலேயே குக்கரில் பருப்பு வெந்துட்டுருக்கு. அப்படியே சைமில்டேனியஸாக நானும் பாப்பா சாமி பாத்திரத்தை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சளில் பாப்பா வைக்கிறேன், நான் குங்குமத்தை வைக்கிறேன். பூஷ்ணிக்காவில் மஞ்சள் தடவி அதில் நடுவில் குங்குமத்தை வச்சுட்டு இது 2 பூஷ்ணிக்காவையும் எடுத்துகிட்டு போயிட்டு வாசப்படிக்கிட்டு வச்சுருவாங்க அம்மா. இந்த மாவு அரைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுதுங்க. நீங்களும் இப்படிதான் அரிசி களைஞ்சி அதை காய வச்சு மாவு அரைச்சி வீட்லயே கொழுக்கட்டை செய்வீங்களா, இல்லைன்னா கடையில மாவு பாக்கெட் வாங்கிப்பீங்களா? சொல்லுங்க. இங்க பாருங்க, நல்லா இந்த மாதிரி ஷைனா அரைஞ்சி வரணும். இங்க பாருங்க, எடுத்து இது எல்லாமே இப்ப அரைச்சது அரிசி மாவு அரைச்சிட்ட பிறகு இதை இட்லி குண்டான்ல வச்சு வேக வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம பூர்ண கொழுக்கட்டையும் நார்மல் கொழுக்கட்டையும் பிடிச்சிக்க வேண்டியதாங்க. வடைக்காக பச்சை மிளகா வெங்காயம் வெட்டி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு பருப்பு கூடவே குக்கரில் அம்மா வேக வச்சுட்டாங்க. வடமாவுக்கு உளுந்து போட்டாச்சு. இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லைங்க, இப்போதாங்க கரண்ட் வந்துச்சு. கடகட மிக்சியில் கொழுக்கட்டைக்கு மாவு அரைச்சிட்டு இதுக்கு உளுந்த போட்டாச்சு. மற்றதெல்லாம் அம்மா பாயாசம் சக்கரை பொங்கல் இது எல்லாமே செஞ்சுட்டாங்க. சாம்பார் சாதம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. உருளைக்கிழங்கு அங்கே வறுத்துட்டு இருக்காங்க. நான் இங்கே வடமாவுக்கு வெள்ளை உளுந்து போட்டுட்டு இருக்கேன். அப்பளம் போடணும், இன்னும் அப்பளம் போட வேண்டியது இருக்கு. கடகடன்னு 1:20க்குள்ளார முடிக்கணுமா? இப்போ 1:20க்குள்ளார நம்ம சாப்பிட்டு ஆகணும். நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க். சீக்கிரம் வாங்க போலாம். இங்க பாருங்க, வனிதா தான் உருளைக்கிழங்கு செய்யறாங்க. எங்க வீட்டுல உருளைக்கிழங்கு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் தான். சீக்கிரம் பருப்பு வேக வைக்கும் பொழுதே உருளைக்கிழங்கு அதுல குக்கர்ல வேக வச்சாச்சு. எங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஜஸ்ட் எண்ணெயில பூண்டை அப்படியே உரிக்காம அப்படியே இடிச்சு போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அப்படியே வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அப்படியே பரட்டி எடுக்கிறது அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டோட வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மம்மியும் கூட மாட இருந்துன்னு பயங்கரமாக 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். சிம்பிள் அண்ட் சூப்பரான ரெசிபி, உருளைக்கிழங்கு ரெசிபி. எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஒன்லி வீட்டில் செஞ்ச அம்மா செஞ்ச மிளகாத்தூள் மட்டும்தான். செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். அதுலேருந்து ஊற்றிட்டு இதுலேருந்து மொத்த சொட்டு வர அளவுக்கு எங்கள் அம்மா இந்த டப்பாவில் வச்சுருவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுட்டா அதில் இருக்கிறது எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே சொட்டா அதில் விழுந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்கள் அம்மாவும் இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். அப்பா கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கிட்டு வரதுக்காக கிளம்பிட்டாங்க. இதோட 3rd டைம் போகிறாங்க. மம்மி எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல பண்ணுவாங்களா? எங்க மம்மி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3-4 முறை நடக்க விடுவாங்கங்க. ஐயோ நான் அது மறந்துட்டேன், ஐயோ இது மறந்துட்டேன், இது போய் வாங்கிட்டு வாங்க. இதோட பாவம் தாடி, இதோட 3rd டைமோ 4th டைமோ கிளம்புறாங்க. வாசப்படியில் பூசணிக்காய் வச்சுருக்காங்க பாருங்க. அம்மா அழகாக குளம் போட்டிருக்காங்கல்ல. அப்புறம் உருளியில் எல்லாத்துலேயுமே அம்மா அழகாக பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி என்னுடைய அப்பளம் சூப்பரா பொரிஞ்சது இல்ல? எனக்கு அப்பளம் மட்டும் தீய விடக்கூடாதுங்க. ஆனா வத்தல் தீஞ்சி சாப்பிட்டா பிடிக்கும். ஆனா அப்பளம் தீய சாப்பிட்டா பிடிக்காது. அப்பளம் அப்படியே வெள்ளவெள்ளேன்னு இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். அதையே தேடி எடுத்து சாப்பிடுவேன் நான். அவ்வளவுதான்.
அப்பளம் பொரிச்சு முடிச்சாச்சு. அடுத்தது அம்மா அங்க பாருங்க வடை மாவும் அரைச்சிட்டாங்க. அதுல வந்து அரிசி மாவு கலந்துருக்காங்க. அவ்வளவுதான், வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொழுக்கட்டை மாவு வெந்துடுச்சு. சுடுதா? கொதிக்குது. சுடுதா? ஓகே, சூப்பர் சூப்பர். கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. என்னம்மா? அம்மிங்கி போயிருந்தா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போடணும். மாவா மாவு போதும், பச்சை அரிசி மாவு. ஆனா புசு புசுன்னு இருக்குமா? அப்ப பச்சை அரிசி மாவு போதும். எண்ணெய் குடிக்காது. முன்னாடி பண்ற மணி கொழுக்கட்டை செஞ்சுட்டு இருக்கேன். மணி கொழுக்கட்டை. மணி கொழுக்கட்டையா? சூப்பர், சூப்பரா வந்திருக்குமா ரவுண்ட் ரவுண்டா. இது எல்லாத்தையும் இப்பவே செய்ய முடியாது தானம்மா? சாமிக்கு மட்டும் கொஞ்சமா செஞ்சு இது பண்ணிட்டு ரிமைனிங் எடுத்து வச்சுட்டு அப்புறமா செஞ்சுக்கலாம். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பண்றீங்கம்மா நீங்க. மணி கொழுக்கட்டைக்கு மணி ரெடி பண்ண இல்ல, நம்ம சொந்த வீட்டுல இருக்கும் பொழுது மணி எனக்கு இது சீடை செய்யும் பொழுது என்னம்மா பண்ற? சீடை செய்யறனா? சீடை செய்யறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல கையில வந்து எண்ணெயை ஊத்திக்கிட்டேன். ஒரே கலாட்டா தான். அதுக்கப்புறம் ஃபுல்லா இதை வச்சே கலாச்சிட்டு இருந்தாங்கங்க. இந்த தருணத்துல அவங்களாம் இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எங்க ஒரு சின்ன சின்ன நினைவுகள், இது எல்லாமே ஒரு மெமரிஸ். இதெல்லாம் பேசி பேசி நாங்களே சந்தோஷப்படுத்திப்போம் அவங்களே எங்க கூட இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு. எங்க மணி என்ன, எங்க சிவா, எங்க குப்பு பெரியமா, பிரியா பெரியமா, எங்க பெரியப்பா 2 பேருமே, பூபாலம் பெரியப்பா, உலகநாதன் பெரியப்பா, இவங்க யாருமே இல்லை இப்போதைக்கு. எங்க தாத்தா இவங்களெல்லாம் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் எல்லாரையும். இன்னைக்கு எங்க தாத்தா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா நானும் எங்க தாத்தாவும் உட்காந்துட்டு அருகம்புல் கட்டிட்டு எருக்கம் பூ கோத்துக்கிட்டு நிறைய கதைலாம் சொல்லுவாரு. எப்படிலாம் வந்து எங்க குப்பு பெரியமாவும் அப்படிதான். எங்க பெரியமாலாம் நிறைய சாமி கதை சொல்லுவாங்க. குப்பு பெரியமா, அவங்க குப்பு பெரியமா, அவங்க பிரியா பெரியமா, இவங்க மணி என்ன மணிபாலன், இவங்க சிவபாலன். அவங்க சின்ன வயசுலேயே வந்து இறந்துட்டாங்க. இது எங்கள் சிங்காரவேல் தாத்தா. கீழே இருக்கவங்க வந்து எங்கள் டேடியோடைய அப்பா அம்மா, எங்கள் கனகவள்ளி ஆயா, ராமலிங்க தாத்தா. இது அஞ்சாலட்சி ஆயா இருந்தாங்கல்ல, எப்பயுமே வீடியோவில் வருவாங்கல்ல, அவங்க வந்து எங்கள் சித்தி வீட்டில் ஊரில் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு நான் அங்கே போய் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டாங்க. மல்லாட்டை பயிர்லேருந்து நான் வந்து அந்த தோலை வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். அதான் அம்மா எடுக்க சொல்லியிருக்காங்க. எள்ளு, மல்லாட்டை பயிர், பைத்தம் பருப்பு தானே மம்மி இது? எள்ளு, அப்புறமேட்டா வந்து மல்லாட்டை, அதுவும் வெல்லம் இருக்கு. இதையும் இடிச்சு போட்டுட்டு நம்ம பூர்ணம் செய்ய வேண்டியதான். இதுக்கு கரெக்டா? நன்றி. எவ்வளவு தரமா? எல்லா வெள்ளமுமே வா. வடை வேலை முடிஞ்சு போச்சு. 2 மணிக்கு 2 குண்டால வைங்க. சூப்பரா இருக்கு பாருங்க, செம்மையா. இதுல இப்ப ஏலக்காய் பவுடர் மட்டும் அப்படியே கொட்டி வேண்டியதான். ஏன்னா அது ஆல்ரெடி அரைச்சாச்சு. சூப்பர் வாசம், அப்படியே மல்லாட்டை பயிர் வாசம் அப்படியே பயங்கரமா இருக்கு. இடிக்கொழிக்கட்டிக்கு வந்து அம்மா வந்து வெள்ளத்தை காய்ச்சாச்சு, பாவு காய்ச்சிட்டாங்க. பிடிக்கொழுக்கட்டைக்கு வெள்ளம் காய்ச்சியாச்சு. இதில் நிறைய வந்து டஸ்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா, தூசிலாம், அதுக்காக தான் வந்து அம்மா வடிகட்டுறாங்க. சூப்பராக இருக்குல்ல, போதும்ல. மணிமா செய்றேன். மோதகம் செய்றீங்களா? செய்யுங்க செய்யுங்க. இத பார்த்துட்டு விநாயகரே வந்து பிடிங்கிடுவார் போலயே சாப்பிட்றதுக்கு. செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. சூப்பர் சூப்பர் மோதகம். நைஸ். ஆல்ரெடி பாப்பா ஒன்று செஞ்சுட்டா இதுக்கு போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம பூர்ணத்தை வந்து அழகா இது உள்ள கொட்டிக்க வேண்டியதானுங்க.
செம சூப்பர். வாவ், செம்மையா இருக்கு பாருங்க. வனிதா வந்து மணிக்கொழுக்கிட்ட வந்து செஞ்சிட்டு இருக்கா. பக்கத்துலயே வந்து பால் கொதிக்குது பால் கொழுக்கிட்ட செய்யறதுக்கு. சீக்கிரம் சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வினுக்குட்டிக்காக ஸ்பெஷலாக விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம இவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுடைய வினுக்குட்டிக்கு என்னென்னலாம் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க, எப்படி கும்பிடுறோன்றதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட் அஸ்.